அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நல்லது செய்யறது மாத்திரம் அவர் நல்லவர் அல்ல. சில நேரம் எனக்கு அவர் எதுவும் செய்யாமல் இருப்பதும் ஒரு நன்மைக்கு தான். ஆமென். ஆபிரகாமை கர்த்தர் 75 வயதுல அழைக்கிறார். 25 வருஷம் அவருக்கு என்ன இல்ல குழந்தையே இல்லை. அவரும் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு குழந்தைய கொடுப்பேன் அப்படின்னாரு. ஆனா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி இஸ்ரவேல் மக்கள் இடத்துல பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்தை கொடுப்பேன், அதுக்காகத்தான் நான் எகிப்துக்கு இறங்கினேன், வாமோசேன்னு கூட்டிட்டு போனாரு. 40 வருஷமா எதுவும் கொடுக்கல, கானான கொடுக்கல. கானான கொடுக்கறப்பல என்னத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு? ஹலோ, மன்னாவை கொடுத்தாரு, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தாரு, மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உடன்படிக்கையின் வசனத்தை கொடுத்தாரு, ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தாரு. சொன்னதை தவிர எல்லாமே செஞ்சாரு. ஆனா சொன்னதை தவிர எல்லாமே செய்யறாருங்கிறது மண்டையில் என்ன பண்ணல? பக்கத்துல கையப்பட சொல்லுங்க. உங்கள்ட்ட சொன்னதை தவிர எத்தனை விஷயத்த உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். நம்ம பிள்ளையா இருந்தாலுமே கையை விட்டுட்டீங்களா? நம்ம பிள்ளையா இருந்தாலுமே சில நேரம் ஆண்டவருக்கு தொல்லையா தான் இருக்கிறோம். ஆமென். ஏசப்பா ஒரு கதை சொன்னாரு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்களாம். அதுல ஒரு குமாரன் என்ன பண்ணாரு, எனக்கு சொத்துல என் பாகத்தை கூடன்னு கேட்டார். சரி, பிள்ளை தானே கேட்கிறானே அப்படின்னு அப்பா என்ன பண்ணிட்டாரு, உங்க அப்பாவெல்லாம் கொடுப்பாரா? சப்புன்னு தான் கொடுப்பாரு. அவரு கேட்டதையும் கொடுத்துட்டாரு. கொடுத்தது சரி, அப்பா வாங்கப்பா, நீங்களும் நானும் மெட்ராஸ் போலாம், நீங்கள் நானும் பாம்பே போலாம், நீங்கள் நானும் அமெரிக்கா போலான்னு கூப்பிட்டானாவே கூடவே இல்லை. என் சொத்து எனக்கு வந்துச்சு, என் இஷ்டப்படி செலவு பண்ணுவேன்னு எல்லாம் போயிட்டான். அவங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க அண்ணன் தான் சொன்னாரு, அவன் எப்படி வாழ்ந்தான்னு நமக்கு தெரியாது. அவங்க அண்ணன் சொன்னாரு, அவன் எப்படி வந்தானாமா, துன்மார்க்கமா வாழ்ந்தான், வீசிகளிடத்துல செலவழிச்சு எல்லாம் சொத்து முடிஞ்சிருச்சு. இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்? தேயிலை தோட்டத்துல வேலைக்கு போகணும். ஆமென். வேலை செஞ்சா தான் பிரதர் என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆமென். எத்தனை பேர் அந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க? அல்லேலூயா. அல்லேலூயாவே காணாம வேலை செஞ்சா தான் பிரதர் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். இல்லைங்க, விசுவாசத்தினாலே ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கு எனக்கும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய இந்த வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால பிழைப்பான்னு உன்னை வச்சிருக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம போறதே இல்லை. வேலைக்கு அதுக்காக வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கணும்னு நான் சொல்ல வரல. வேலை அவசியம் தான். வேலை செய்யாமல் இருக்கிறவன், ஆமா நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை என்ன பண்ணலாம், சரி இவ்வளவுதான் சொத்தெல்லாம் இருந்துச்சு, அப்பாட்ட போலான்னு நினைக்கல. என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம். அப்பாவிட்ட போகும்போது ஒரு பெரிய பணக்காரனா என்ட்ரி ஆகணும்னு எங்க வேலைக்கு போனாரு? ஆமா, தப்ப சொல்ல, பன்றி மேய்க்கிற வேலைக்கு போனாரு. பன்றி மேய்க்கிற வேலைக்கு போன உடனே அவர் பன்றிக்கு கூட தவிடு கொடுத்தாங்க. இவருக்கு என்ன பண்ணல, ஒன்னும் கண்டுக்கவே இல்லை. நீங்க நல்லா பாருங்க, சில பேர் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. நான் ஜெபம் பண்றேன், அவங்க எல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமென். பன்றி ஓனர்கள் எல்லாம் நம்மள என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்கவே கூடாது, சோறும் போடக்கூடாது. அந்த நேரத்துல அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தானாம். அது ஒரு பௌர்ணமி தினம். யூதர்கள் பௌர்ணமி தினத்தன்று வேலைக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு, அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்து விசாரித்து அவங்கள சந்தோஷமா அனுப்புவாங்களாம். அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமார் போல் என் ஆத்துமா தேவனே உண்மையே நோக்கி இருக்குது அப்படிங்கிறார். இந்த பௌர்ணமிய பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணிருச்சு, இருதயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். ஒரு வெளிச்ச இருதயத்துல பிரகாசிக்கணுங்க. ஆமென். இந்த கர்த்தருடைய வசனங்கிற ஒரு வெளிச்சம் உங்க இருதயத்திலும் என்ன இருதயத்துல அப்படி பிரகாசிக்கிற போது பாருங்க, அப்பாவை குறித்த நினைவு வரும். ஆமென். இன்றைக்கு என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரர்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்க, பூர்த்தியா சாப்பிடுறாங்க. அதனால சாப்பிடுறதுனால என்ன பண்ணலாம், போய் நல்லா சாப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவேளை இந்த நினைவுல இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும்
இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற நினைவா மாறுவீங்க பாருங்க. வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 17 இருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாமே. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேரோ பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினாலே சாகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, வைத்துக் கொள்ளும் சொல்லி இத மாத்திரமானுங்க. 3 காரியத்தை மனதுல தீர்மானிச்சுட்டு இந்த கூட்டத்துல வந்திருக்கிறார். யாரோ சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். 3 காரியத்தை இருதயத்துல தீர்மானிச்சுட்டு வந்திருக்கிறார். என்ன? பரத்துக்கு விரோதமாகவோ உமக்கு விரோதமாகவோ நான் பாவம் செஞ்சிட்டேன். 2வது, உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. 3வது, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள. நல்லா நீங்க 3 காரியத்தை இருதயத்துல எங்க பன்னியோட இருக்கும் போது தீர்மானிச்சிட்டார். அங்க இருக்கிற போது எடுத்த தீர்மானம், இந்த நிலைமையில நான் போய் எங்க அப்பாட்ட போய் இத பேச போறேங்கிற ஒரு முடிவு எடுத்து இங்க வந்தார். சர்ச்சுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆன உடனேயே இவன் நினைத்த நினைவுகளுக்கு எதிர்மறையா காரியங்கள் நடக்குது. ஆமென். இவனை பார்த்துட்டு கண்டுக்காம அவர் போயிருவாருன்னு என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தான். இவன் வர்றத பார்த்து தூரத்துல ஓடி போய் இருக்கிற வண்ணமா அப்படியே கட்டி பிடிச்சு அணைக்கிறார். அல்லேலூயா. கட்டி பிடிச்ச அனைத்த உடனேயே ஒரு வார்த்தையை மறந்துட்டான் பாருங்க. என்ன மறந்துட்டான்னா 21வது வசனத்தை வாசிங்க. தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் வேலையாள கூப்பிட்டு மோதிரத்தை போடு, செருப்பை போடு, வஸ்திரத்தை போடுன்னு அப்படி பண்ணிட்டார். என்னத்தை விட்டுட்டான்? ஹலோ, சரியா? நிறைய நேரம் அப்படித்தான். வருஷத்து தொடக்கத்துல பல தீர்மானங்கள் நம்ம எடுப்போம். ஆமா, 1 மணி நேரம் நான் விழுந்து என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன், அல்லது அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். நோட்ல எல்லாம் எழுதி வச்சு அப்புறம் நோட்டே காணாம போயிடும். அடுத்த புது வருஷத்துல வரும்போது ஐயோ எங்க நோட்டை காணாம இருப்போம். அதே மாதிரி இவர் என்ன பண்ணாரு? 3 தீர்மானம் எழுதினாரு. 2 தீர்மானத்தை மாத்திரம் அமலுக்கு கொண்டு வந்தாரு. ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணல? உடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொன்னானா? ஏன் சொல்ல? நீங்க சொன்னதெல்லாம் செய்றீங்களா? ஒருவேளை 2024 சொன்னதெல்லாம் செஞ்சீங்களா? தப்பு இல்ல. 2025 சொன்னதெல்லாம் செய்வீங்களா? செய்யவும் மாட்டீங்க. கேட்ட சொன்ன போன வருஷமே செய்யல, இந்த வருஷம் எங்க செய்யணும்? அடுத்த வருஷம் கேளுங்க, இந்த வருஷமே செய்யல, அடுத்த வருஷம் எங்க செய்யணும்? நம்ம சொல்லுவோம், ஆனா செய்ய மாட்டோம். ஏன் இவன் சொல்லல? ஹலோ, சர்ச்சுக்குள்ள உள்ள வந்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? இத மறந்துட்டான். ஏன் மறந்துட்டான்? உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. கொடுத்த அந்த முத்தத்துல வேலைக்காரங்கிற பேரை எடுத்துட்டாங்க.
எங்க அப்பாவே என்ன வேலைக்காரனா பார்க்காத போது நான் ஏன் என்ன வேலைக்காரனா பார்க்கணும்? ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க அப்பாவே உங்களை பிள்ளையா பாக்குற போது நீங்க ஏங்க உங்களை வேலைக்காரனா வேலைக்காரியா பாக்குறீங்க? அவர் தாங்க அன்புள்ள ஒரு தகப்பன். ஆமென். அவன் மறந்தாங்கிறது இல்ல, அவனை மறக்க வச்சிட்டார். அவர் கொடுத்த கெட்டி பிடிச்சு அணைச்ச ஒரு முத்தத்துல பண்டி சோறு கொடுக்கல, பண்டி ஓனர் சோறு கொடுக்கல, எதையுமே மறந்துட்டான். இவனை எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னே ஒண்ணு நினைக்கிறான். பெரிய தகப்பனை நம்ம வேதனைப்படுத்திட்டோம். ஆமென். ஒருவேளை 2024 நீங்க வேதனைப்படுத்தி இருந்தாலும் பரவாயில்லைங்க. இந்த வருடத்துல அந்த தகப்பன் மறுபடியும் அனைத்து முத்தமிட்டு, நீ என் பிள்ளை, நீ என் சொத்து, நீ எல்லாத்தையும் அழிச்சிருக்கலாம், நீ திரும்ப இந்த இடத்துக்கு வந்துடுகிறியா, உன்னை உயிரை போல பாக்குறேன் என்று நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நான் சொன்னதெல்லாம் எனக்கு நிறைவேறுதோ இல்லையோ, ஆனா எங்க அப்பா என்ன கொண்டு செய்யணும்னு சொன்ன காரியங்கள்லாம் நிறைவேறும். ஆமென். வல்லமா. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குதே, கத்தாவே உண்மை நினைக்குது, தன்னால கண்ணு கலங்குதே, கத்தாவே உண்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நீ நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நீ நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. அல்லேலூயா. ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டாரு, இனி மிஸ் பண்ண மாட்டார். ஆமென். ஒரு தடவை அவர் உங்க மேல வைத்திருந்த அந்த அன்பு நிமித்தமா தான் கொடுத்தாரு. இனி எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாருன்னு இல்ல, கொடுப்பாரு, இழக்க மாட்டார். நீங்க போறீங்கன்னா கூட நானும் உங்க கூட வரன்றுவேன். ஆமென். முதல் தடவை கேட்டு அவனுக்கு கொடுத்தாரு, இந்த தடவை கேட்காமலே கொடுத்தாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? முதல்ல எனக்கு பங்கு வேணும்னு கேட்டா 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாரு. 2வது தடவை என்ன பண்ணல, ஒண்ணுமே கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்தான். ஆனா அவன் கேட்காத சொத்தெல்லாம் அப்படியே கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆமென். காலையில கூட்ட எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? ஆமென். நல்ல சாட்சிகளை உங்களிடத்துல எதிர்பார்க்க வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். இந்த நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக வைத்து நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். எடுத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கலாமே. கலாத்தியருக்கு எழுதின நிருபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. இயேசுவினுடைய மரணம் வேதாகமத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களுக்கு நடக்காத ஒரு மரணமா மறைஞ்சது. ஆமென். ஆபிரகாம் எத்தனை வயசுல மரிச்சாரு? பூரண வயசுல மரிச்சார். ஈசாக்கு எத்தனை வயசுல மரிச்சாரு? அவரு வயது வியாபித்து போய் மரிச்சார். யாக்கோபு எத்தனை வயசுல மரிச்சாரு? எகிப்துல போய் பேர பிள்ளைகள் எல்லாம் பார்த்து ஆசீர்வதித்து மரிச்சார். இப்ப தேவனோடு சஞ்சரித்த முற்பிதாக்களுடைய மரணம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா சிலுவை மரத்துல இயேசுவினுடைய மரணம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய மரணத்தை போல இருக்குது. இந்த சபிக்கப்பட்ட மனிதனுடைய மரணம் நியாய பிரமாணத்தின்படி
எப்படி நிறைவேறணும் என்று சொல்லி உபாகமம் 21:3 சொல்லப்பட்டு வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். கொலை செய்யப்பட்டவனுக்கு சமீபமான பட்டணத்துக்கு முன்பு வேலையில் அற்பராததும் முகத்தடியில் பிடிக்கப்படாததுமான விடையை பிடித்து உழுது விதையாத தரிசான பள்ளத்தாக்கிலே அதை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கிலே அதன் தலையை வெட்டி போடுகிறார்கள். தேவனாய கர்த்தர் நமக்கு ஆராதனை செய்யவும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும் லேவி குமாரனாகிய ஆசாரியரை தெரிந்து கொண்டபடியா அவர்களும் தருணத்தில் வந்திருக்கவும் அவர்கள் வாக்கின்படியே சகல வழக்கும் சகல இந்த சம்பவத்தை நீங்க வீட்டுல போய் நன்கு வாசிங்க. ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன் என்று நியமிக்கப்பட்டிருச்சுனா நியாயப்பிரமாணத்தின்படி அவனை ஒரு மரத்துல போய் தூக்கி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனை மரத்திலேயே கொல்லணுமாமா. 21வது அதிகாரம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. அந்த மரத்துல அவன் மரணம் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வாழ தகுதியற்றவன் என்பதற்காகத்தான் மரத்துல தூக்கி போட்டு கொல்லும்படியா நியாயப்பிரமாணமே சொல்லுது. இதை நீங்க எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா, அநேக பேர் இந்த மரத்தில் மரணத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. ஆமான் எனப்பட்ட ஒரு மனிதன் மொர்தெகாய்க்கு என்ன பண்ணாரு? தூக்கு மரத்தை தன் வீட்டுல ஒழுங்குபடுத்தி வைத்திருந்தார். இந்த மொர்தெகாய் எந்த தப்புமே பண்ணல. ஒருவேளை ராஜ துரோகம் பண்ணி இருந்தாரா அப்படின்னு கேட்டு பாருங்க. ராஜா உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னைக்கு வஸ்தியினுடைய ஆட்கள் அகஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய திட்டம் போட்டதை இந்த மொர்தெகாய் கேள்விப்பட்டு அது எஸ்தருக்கு போய் அறிவித்தார். ஒரு நன்மை செய்கிற மனிதனுக்கு விரோதமாக தன்னிடத்துல பதவி இருக்குது, தன்னிடத்துல அதிகாரம் இருக்குது என்பதற்காக ஆமான் இந்த மனிதனை மாத்திரமல்ல, இந்த மனிதனை சேர்ந்த கூட்டாளிகள் எல்லாரையும் கொல்லணும்னு ஒரு நாள் புதிய சட்டத்தை ஏற்றி கடைசியா தான் வீட்டிலேயே ஒரு மரத்தை உண்டு பண்ணி தான் வீட்டு முன்னாடியே இந்த மொர்தெகாய் சாகிறத நான் ரசிச்சு பார்க்கணும்னு ஒரு மனுஷன் எந்திரிச்சிருக்கிறான்னு அவனுக்கு எப்பேற்பட்ட இறுதி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆமென். உங்களுக்கு எனக்கு அந்த இறுதி என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ரசிச்சு பார்க்கணும். என் மூலமா ஒருத்தன் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறான். ஆமென். நல்லா ரசிச்சு பார்க்கணுங்க. நம்ம மூலமா இத்தனை பேர் நல்லா படிக்கிறாங்க. நல்லா ரசிச்சு பார்க்கணும். நம்ம மூலமா நம்ம சபை வளர்ந்து வருகிறது, நம்ம மூலமா நம்ம ஊழியக்காரங்க வளர்ந்து வருகிறாங்க என்று மற்றவர்களுடைய வளர்ச்சியை தான் ரசிக்கணுமே தவிர மற்றவனுடைய மரணத்தை என்ன பண்ணக்கூடாது? ரசிக்கணும்னு விரும்பவே கூடாது. இந்த ஆமானுக்கு அப்பேற்பட்ட ஒரு டேஸ்ட். மொர்தெகாய் எப்படியாவது என்ன பண்ணணும்? தூக்கு மரத்துல ஓடணும், தூக்கு மரத்துல மொர்தெகாய் சாகணும்னு ஆசைப்பட்டு ஒரு தூக்கு மரத்தை வீட்டுல ஒழுங்குபடுத்தி இருந்தா வேத வசனம் சொல்லுது. எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துல அவன் செய்த தூக்கு மரத்திலேயே அவனையே தூக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. அப்ப தூக்கு மரத்துல மொர்தெகாய்க்கு பதிலா ஆமான் தொங்குனதுக்கு காரணம் ஆனா தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினதுதான். ஆமென். அநேகருக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஆனா அந்த ஃப்ரீடம்ங்கிறது என்னன்னா எல்லாம் செய்யலாங்கிற ஃப்ரீடம் கிடையாது. ஃப்ரீடத்துக்குள்ளேயே ஒரு கட்டமைப்புன்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். இப்ப நம்ம இந்தியால பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு வாகனத்தை ஓட்டலாமா ஓட்டக்கூடாது? வாலிப தம்பிமாருக்கு பைக் ஓட்டலாமா ஓட்டக்கூடாது? எத்தனை வயசுல ஓட்டலாம்? லைசன்ஸ் எடுத்துட்டு ஓட்டலாம். உங்களுக்கு லைசன்ஸ் எப்ப கொடுக்குறாங்களோ அப்ப லைசன்ஸ வாங்கிட்டு ஓட்டலாம். அதுவும் எப்படி ஓட்டலாம்? மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம ஆரோக்கியமான சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஓட்டலாம். ஓட்ட வேண்டாம்னு சொல்லல, அரசாங்கம் சொல்லுது ஓட்டு, உங்களுக்கு ஃப்ரீடம் தான். இப்படி எல்லா காரியமுமே ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குது இருக்குது. எனக்கு எங்க அப்பா காசு நிறைய கொடுக்குறாருங்கிறக்கோசரம் தாந்தோடித்தனமா நம்ம ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருந்தோம்னா அரசாங்கத்தின் அடிப்படையில நம்ம யாருதான்? குற்றவாளி தான். அதே மாதிரிதான் இங்க அதிகாரம் தனக்கு கிடைச்சிருச்சு, ராஜா முழுசு நம்பினாரு, அதுக்காக நான் என்ன பண்ணாலும் அகஸ்வேரு ராஜா கேட்பான்னு துஷ்பிரயோகம் பண்ணாரு. அகஸ்வேரு ராஜாவுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதோ தெரியலையோ, அகஸ்வேரு ராஜாவுக்கு மேல ஒரு ராஜாதி ராஜா இருந்தாரு, அவருக்கு நல்லா தெரிஞ்சது பாருங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் இந்த நாட்களில் ஒன்று செய்யாதது போல நமக்கு தெரியலாம்.
ஆண்டவர் பொறுமையா இருப்பதற்கு காரணம் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான் பொறுமையா இருக்கிறார். ஆனா அந்த ஆமானுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு இல்லை. கடைசியா அவன் போட்ட தூக்கு மரத்திலேயே அதுதான் சபிக்கப்பட்டவனுடைய அடையாளம். அதிகாரத்தை என்ன பண்ணிடக்கூடாது, துஷ்பிரயோகம் பண்ணிடக்கூடாது. அதே போல தாவீதுடைய குமாரனாகிய அப்சலோம் கூட பாருங்க, முடிய ரொம்ப என்ன பண்ணாரு, ஓவரா வளர்த்தினார். நிறைய பேர் அப்படி இயேசுநாதர் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமென் ஆமென். ஆண்கள் நிறைய இயேசுநாதர் மாதிரி என்ன பண்றாங்க, அப்படியே முடியெல்லாம் வளர்த்தி, அப்படியே தாடியெல்லாம் வளர்த்தி, என்ன மாதிரி கூட நல்லா ஜிப்பா போட்டு, அப்படியே தெருவில் அப்படியே ஒரு சிவப்பு கலர் சாலை போட்டு அப்படியே போகணும்னு ஆசைப்படுறாங்க. தப்பு கிடையாது, போங்க. ஆமென். மாதிரி கொஞ்சம் அன்பாவும் இருக்கு. முடிய வளர்த்துறதுல மாத்திரம் இயேசுவை காமிக்காம ஜீவியத்துல யார காமிங்க, இயேசுவை காமிங்க. இன்று இவருக்கு ஒரு ஆசை, முடி என்ன பண்ணணும், அப்சலோம் பெரிதளவா வளர்த்தணும்னு ஒரு ஆசை. நல்லா வளர்த்தினாரு. கடைசியா அப்பாவே வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டான், துரத்திட்டான். அப்பாவுடைய ராஜ்யத்துல வந்து உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தது மாத்திரமல்ல, செய்யக்கூடாத அநீதியான காரியத்தை தன் அரண்மனையிலேயே செய்துட்டான். தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய விளக்கு எப்ப ஆப்பாகுன்னு யாருக்குமே தெரியாது. இது பாஸ்ட் சபிக்கிற சாபம் இல்லைங்க, நியாயபுரமானதுதான் சொல்லுது. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயையும் கனம் கண்டுவாயாதேன்னு சொல்லி இருக்கிறார். தனக்கு எல்லா அழகு இருக்குது, திறமை இருக்குது. அதனால நான் ஏன் திறமைய வச்சு, அழக வச்சு, ஆளை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சு இந்த அப்சலோம் போட்ட பிளான், கடைசியா அவன் போன குதிரை என்ன பண்ணிருச்சு, கரெக்டா கருவாலி மரத்தை கீழே போய் இவன் தலையை மாட்டி விட்டு போயிடுச்சு. ஏறி போன குதிரை எஸ்கேப் ஆயிருச்சு. குதிரையில போன அப்சலோம் எங்க மாட்டிட்டாரு, கருவாலி மரத்துல தலை மாட்டிக்கிச்சு. மரத்திலேயே அவனுக்கு மரணம் நியமிக்கப்பட்டது. இதுதான் வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைய, நீயும் நானும் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் இந்த நியாயபுரமான புஸ்தகத்துல சொல்றாரு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னா உன் தகப்பனையும் தாய் என்ன பண்ணு. அப்ப அப்சலோம் மரத்துல செத்ததுக்கு காரணம் யாரு, வேதவசனத்தில் இருந்தது, அவன் சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டான். அது மாத்திரமல்ல, யூதாஸ் காரியத்தை கூட என்ன பண்ணிட்டாரு, நாண்டு கொண்டு. இவங்கெல்லாம் யாருன்னா சபிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து இந்த சாப மரணத்தை சந்திச்சாங்க. ஆனா இயேசு அப்படி சாபத்துக்குரிய எந்த காரியத்தையுமே செய்யல. அவர் பேசினதெல்லாம் என்னதான், ஆசீர்வாதம் தான். ஆமென் ஆமெனவே காணாமே. அவர் பார்த்ததெல்லாம் என்னதான், ஆசீர்வாதம் வரட்டுங்க வாயில. அவர் பார்த்தது ஆசீர்வாதம், அவர் பேசினது ஆசீர்வாதம், அவர் உட்கார்ந்தது ஆசீர்வாதம், அவர் எந்திரிச்சது ஆசீர்வாதம், கொடுத்தது ஆசீர்வாதம், எடுத்தது ஆசீர்வாதம், இருந்தது ஆசீர்வாதம், போனது என்னதான் வேதம் சொல்லுதுங்க. அவர் பெத்தானியா வரைக்கும் சீசர்களை அழைத்து கொண்டு 2 கரங்களையே நீட்டி சீசர்களை ஆசீர்வதிக்கும் போதே போயிட்டாராம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்திலேயே வாழ்ந்து ஆசீர்வாதத்தையே கொடுத்தவர் ஏன் மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில மரணத்துக்குள்ள போனார்னா, வேதவசனம் சொல்லுதுங்க, சாபத்துக்குரியவர்களாய் நீங்களும் நானும் தான் இருந்தோம். ஆமே. அது எப்பேற்பட்ட சாபத்துக்குரியவர்கள்னா, நம்மள தப்பு பண்ணி சாபத்துக்குள்ள போகல, நம்ம அப்பா தப்பு பண்ணாரு, நாம சாபத்துக்குள்ள போயிட்டோம். ஆமே ஆமெனவே காணாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நோவா வஸ்திர விலகி படுத்திருந்தாராமா. ஆதியாகமம் 9வது அதிகாரத்தை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு டயர்டுல படுத்துட்டார். வஸ்திரம் இருந்துச்சு, ஆனா எப்படி இருந்தாரு, விலகி படுத்திருந்தார். முதல்ல வந்து காம் எனப்பட்ட ஒரு பையன் பார்த்தான். அப்பாவோட வஸ்திரம் விலகி இருக்குது, என்ன பண்ணலாம் சார், இந்த மைக் இப்படி கிடக்குதுன்னு வைங்கள, நீங்க பாக்குறீங்க, என்ன பண்ணுவீங்க? உடனே 100க்கு போன் பண்ணி, ஹலோ மூணார் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமாங்க, இங்க ஒரு மைக்கு குப்புற கிடக்குதுங்க, பாஸ்டர் குப்புற தள்ளிட்டாருங்க அப்படின்னு போன் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? முடிஞ்ச நேரா நிமித்தி வைப்பீங்க. இல்லையா பாஸ்டர்டே நேரா போய், பாஸ்டர் அந்த மைக்கு குப்புற கிடக்குதுன்னு சொல்லுவோம். அப்படித்தானே சொல்லுவோம். இப்படி சாதாரண விஷயம். அப்பாவோட வஸ்திரம் விலகி இருக்குது,
இந்த காம் என்ன பண்ணிருக்கலாம்? அந்த வஸ்திரம் தான் அங்க இருக்குது. நீ போய் புது துணி எடுத்து டெய்லர்ட்ட தச்சு அப்பாவுக்கு அங்கி மாட்டி நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்படியே எடுத்து அப்படியே பொத்தி விட்டு போயிருக்கலாம். இல்லையா அம்மாட்ட போய் சொல்லிருக்கலாம். யாரோட அம்மாட்ட? அவனோட அம்மா, நோவாவினுடைய மனைவியின் இடத்துல போய் சொல்லியிருக்கான். அம்மா அம்மா அப்பா இப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமா படுத்திருக்காங்க. அம்மா என்ன பண்ண போறாங்க? மாமாங்க போறாங்க. இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச லூசு ஏன் இப்படி படுத்திருக்கிற வயசான காலத்துலன்னு என்ன பண்ண போறாங்க? உங்க வீட்டுல எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்கன்னா வீட்டுக்கார குளிரா இந்த போரை பத்தி விடுவீங்களா? இருக்கிற போரையை தூக்கி விட்டுருவீங்களா? அல்லேலூயா. அவர் பொத்தி விட போறாங்க. அங்கேயும் சொல்லல, சம்பந்தமே இல்லாத யார்கிட்ட போய் சொன்னாரு? சேம்டையும் யாபேத்தையும் போய் சொன்னே. இதுக்கு ரெண்டு லூசு. யாரு? இந்த சேமு யாபேத்தோ என்ன ஏதுன்னே கேட்கல. துண்டை தூக்கி பின்னாடி போத்திக்கிட்டு இப்படியே வந்து இப்படியே போட்டு போயிடுச்சு. எப்படி வந்துச்சு? பின்னாடியே வந்து பின்னாடியே போட்டு போயிட்டாங்களாம். சொல்லப்பட்டிருக்குது. அவங்க நேர்ல வந்து போட்டாம பின்னாடி வந்து போத்துட்டு போயிட்டாங்க. இவரு தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு பெட்ஷீட்டுக்கு பதிலா எத்தனை பெட்ஷீட் இருக்குது? போதையில இருந்தாருன்னா ஒரு பெட்ஷீட்டோட இருந்தது தெரிஞ்சிருக்கும். டயர்ல இருந்திருக்கலாம் ஒரு வேலை, எனக்கு தெரியல. நான் ரொம்ப குடிக்காரன் ஒரு காலத்துல. நீங்க பார்த்தா என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? எல்லாம் குடிக்கிறது தான் பழக்கமா இருக்குது. நான் குளிச்சுட்டு இருக்கிறேன். குளிச்சிருக்கிறேன். என்னுடைய சாட்சிய கத்திரிஸ்தமான ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்றேன், இல்ல நாளைக்கு ஈவினிங் சொல்றேன். அப்படிப்பட்ட முடா குடிகாரனா இருந்தவனுக்கு தெரியும் குடிக்கும் போது போதை எப்படி இருக்கும், குடிக்கலைன்னா எப்படி இருக்கும்னு. அப்ப இந்த வஸ்திரம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்த உடனே கேக்குறேன், எப்படிப்பா எக்ஸ்ட்ரா வஸ்திரம் வந்தது? அப்ப நீ நிர்வாணமா இருந்தன்னு யார் சொன்னா? ஏங்க, நோவா நிர்வாணமா இருந்தாருன்னு யாருங்க சொன்னா? சத்தியமா பாஸ்டர் நான் சொல்லவே இல்லை பாஸ்டர். நீங்க கேட்கிற கேள்வியை பார்த்தா ஏதோ இடமுடக்கான தப்பான இடத்துக்கு வந்துட்ட போல தெரியுது. யாருங்க சொன்னா நிர்வாணமா இருந்தாங்கன்னு? காமு தான் சொன்னாரு. உடனே நோவா எந்திரிச்ச உடனே காம விட்டுட்டு யாரை சபிச்சுட்டாரு? காமின் குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டவன் என்றார். இந்த கானான் ஏதாவது பண்ணானா? இப்ப நீங்களும் நானும் தப்பு பண்ணி சாபத்துக்குள்ள போகலைங்க. தப்பு பண்ணினது யாரோ, சபிக்கப்பட்டது யாரோ. நிர்வாணத்தை யார் அறிவிப்பா? நிர்வாணத்தை யார் அறிவிப்பா? சர்ச்சில் இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிற காரணம் பைபிள்ல நிர்வாணத்தை பற்றி எழுதி இருக்குது. ஆமென். ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கமடையாது இருந்தார்கள். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுது, அவங்க 2 பேரும் நிர்வாணிகளா இருந்து வெட்கமடையாம இருந்தாங்க. என்னைக்கு சாத்தான் சொன்ன சத்தத்துக்கு செவி சாய்த்து ஏவாள் கனியை புசிச்சு ஆதாமுக்கு கொடுத்தாங்களோ, இமீடியட்டா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது? முன்னாடி நிர்வாணம் இல்லையா? ஏதேன் தோட்டத்துல தேவன் எப்படித்தான் படிச்சாரு? நிர்வாணமா தான் படிச்சாரு. ஆனா நிர்வாணத்தை தெரியல. அப்ப ஒரு மனுஷனை நிர்வாணமா பார்க்க வைக்கிறது யாரோட வேலை? அப்ப சாத்தானுக்கு சேவை செஞ்ச ஆசீர்வாதம் வருமா, சாபம் வருமா? அப்ப காம ஆசீர்வாதத்தை செஞ்சாரா, சாபத்தை செஞ்சாரா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாபத்துக்குள்ள தள்ளப்பட்டுட்டாரு. இதனால கானான் மாத்திரம் சபிக்கப்படலங்க, கானானியரே சபிக்கப்பட்டுட்டாங்க. இந்த கானானியர் பாருங்க, நல்ல வயல் வச்சிருப்பாங்க, நல்ல வீடு கட்டி இருப்பாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது? அதுல குடியிருக்க முடியாது. இஸ்ரவேலர் அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு இவர்கள் மேல் இருந்த சாபம் தான் காரணம். ஆமென். இவங்க ஒரு தப்புமே பண்ணலைங்க. யாரோ பண்ணின தப்பு தலைமையில வந்தது. அதே போலதான் நீங்களும் நானும். நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு பாவியாகல, பிறப்புலையே பாவியாயிட்டோம். அதனாலதான் நம்ம பாவம் செய்யறோம். தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாங்கன்னா ஏவாள் அம்மாவனுடைய அந்த ஜீனு எனக்குள்ள ஓடுது. நான் செய்யக்கூடாததை செய்யறேன். நான் அல்ல, எனக்குள்ள என்ன இருக்குது? பாவ பிரமாணம் எனப்பட்டது எனக்குள்ள இருக்குது அப்படிங்கிறார். அப்ப இந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும். ஆமென். அந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை ஆகணுமா இருந்தா எனக்காக ஒருவர் சாபம் ஆகணும் பாருங்க. ஆமென். ஒரு கானானிய ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து, ஐயா என் பிள்ளை பிசாசினால மரண அவஸ்தை படுகிறதுன்னு மன்றாடி ஜெபிக்கிறாங்க. இயேசுவுக்கு இந்த அம்மா ஜெபம் பண்றது கேக்குது.
ஆனா மறு உத்தரவு என்ன பண்ணல, கொடுக்கவே இல்லை. கொஞ்ச தூரம் போறாங்க, சீசர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சா செய்யும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லு. இந்த அம்மா ஓயாம நம்ம இடத்துல ஜெபித்து கொண்டே இருக்குதுங்க போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே வந்தேன் அன்றி வேறு யாரிடத்திலும் வரல. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அப்ப யார் நாய்க்குட்டி? இஸ்ரவேலுடைய பார்வையில யார் நாய்க்குட்டி? கானானியர் தான் நாய்க்குட்டி. அப்ப பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. உடனே இந்த அம்மா விட்டபாடு இல்ல. ஹலோ, ஒண்ணு ஒரு களத்துல இறங்கிட்டா ஒரு கை என்ன பண்ணிடணும், பாத்திரணும். அவன் மெய்தான ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பத்தை கேட்கல, எங்களுக்கு வேஸ்ட் அந்த போன் பீஸ் இருக்கும் இல்லையா, நீங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தியான வேஸ்டா போடுவீங்க இல்லையா, மேஜையிலிருந்து விழும் பருக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அங்க ஏசு அடிக்கிறாரு, சிறிய உன் விசுவாசம் பெருசு, நீ விரும்பினபடியாக கடவுள்ட்டார். அந்த அம்மா எதை கேட்டுச்சு? எனக்கு ஸ்பெஷல் ஃபுட் எல்லாம் வேண்டாம், ரிஜெக்ட் ஃபுட் கொடுங்கிறாங்க. என்ன ஃபுட் வேணும்? ஹலோ, என்ன சாப்பாடு வேணும்? ஸ்பெஷல் சாப்பாடு இல்ல, யாரு வேண்டான்னு தூக்கி போடுறாங்களோ அந்த சாப்பாடு எனக்கு கொடு. நான் இதுக்கு விசுவாசம் தேவையா? இந்த விசுவாசத்தை இயேசு பார்த்து ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிதுங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேலர் இயேசுவை வேண்டான்னு தூக்கி வீசிட்டாங்க. இந்த அம்மா இயேசுதான் எனக்கு வேணும்னு தூக்கி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. இயேசுவை சபிக்கப்பட்டவராய் சிலுவையில இஸ்ரவேலர் அடிச்சாங்க. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்துக்குள்ள உள்ள வருவதற்கு அவரே எனக்காக சாபமானார். அவருடைய சாபத்திலிருந்து நான் ஆசீர்வாதமாக பிரவேசிக்கிற கரங்கள் என்றி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இதைத்தான் கலாத்தியருக்கு பவுல் எழுதினார், மரத்தில தூக்கப்பட்ட எவனும் நான் தான் சபிக்கப்பட்டவன். ஏன்னா நான் தான் கானானிய வம்சத்தை சேர்ந்தவன். எங்க அப்பா தான் எனக்கு சாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனாரு, எங்க அம்மா தான் எனக்கு சாபத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஆனா எனக்காக என் சாபத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை என் தலைமையில தூக்கி கொடுத்துட்டு போனபடினால இன்றைக்கு நான் சொல்றேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மற்றவர்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே ஆசீர்வாதத்தை தான் இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க இருதய கொழுந்து விட்டு எரியட்டும். அல்லேலூயா. உங்க கைகளை பார்க்கிற போது நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, நிச்சயமாலுமே நான் ஒத்துக்கொள்கிறேன், இது சபிக்கப்பட்ட கைதான். ஆனா இந்த கையில விழுக வேண்டிய ஆணியின் காயங்கள் அவர் கையில பட்டபடியினால அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள போயிருச்சு, என்னுடைய சாபம் எல்லாம் அங்க போயிருச்சு. அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகராக உங்களுக்கு எனக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்றுங்கிறார். ஆபிரகாமுக்கு 1000 ஆசீர்வாதம் இருக்குது. அதுல முக்கியமான ஒரு 3 ஆசீர்வாதம் மாத்திரம் நான் உங்களிடத்துல சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். விசுவாசிங்க, நீங்களும் நானும் அதே ஆசீர்வாதத்தை பூமியில சுதந்திரிப்போம் பாருங்க. ஆமென். ஆபிரகாம் ஒரு நாள் ஒரு யுத்தத்தை பண்ணிட்டு திரும்பி வருகிற போது ஒரு சூப்பர் பாஸ்டர் கிடைச்சார் அவருக்கு. ஹலோ, உங்களுக்கு எனக்கு எப்படி பாஸ்டர் கிடைக்கணும்? என்ன பாஸ்டர்? சூப்பர் பாஸ்டர் இல்ல, சூப்பர் பாஸ்டர் கிடைக்கணும். ஆமே. சில பாஸ்டர் உங்களை அறுத்துருவாங்க. எங்க? பலிபீடத்தை வச்சு கழுத்து அறுத்துருவாங்க. நீங்க தான் ஆட்டுக்குட்டி. ஆனா ஒரு பாஸ்டர் சொல்லுவாரு பாருங்க, அந்த பாஸ்டர் பார்த்துட்டோம்னா நமக்கு எப்பேற்பட்ட பாஸ்டர் கிடைச்சிருக்கிறார்னா, கலாத்தியருக்கு ஆதியாம புஸ்தகம் 14வது அதிகாரத்தினுடைய உற்பத்தி கிதாப் 14 अध्याय 18 वचन 18வது வசனத்தை வாசிக்கலாம். 14:18. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் சர்ச்சில தசமபாகம் கொடுக்காதவங்க யார்? நான் கை தூக்க சொல்லல, ஆனா கொடுங்க, அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென். வேதம் சொல்லுது,
ஆபிரகாமை மெல்கிசேதேக்கு வந்து அருமையா பிளஸ் பண்ணார். என்ன பிளஸ் பண்ணார்னா, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சத்துரு யாரு? ஹலோ சொல்லிட்டாரு, வந்து பாஸ்டர் சொல்றாரு, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரங்கிறாரு. ஆபிரகாமுக்கு சத்துரு யாரு? உங்களுக்கு சத்துரு இருக்கிறாங்களா? ஆமாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரம்மா எப்ப பார்த்தாலும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டே வருது, அதுதான் எனக்கு என்னவா தெரியுது, சத்துருவா தெரியுது. அந்த அம்மாட்ட சொல்லுங்க, எலுமிச்சம்பழம் மாத்திரம் வாங்காத, வெய்ய காலம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சாத்துக்குடி, கொஞ்சம் ஆரஞ்சு, அப்படி ஆப்பிளும் சேர்த்து என்ன பண்ணிட்டு வா, வாங்கிட்டு வா. நீ சாப்பிடலன்னா பரவாயில்ல, பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. பாஸ்டர் ஜூஸ் போட்டு என்ன பண்ணிடுவாரு, சபைக்கு கொடுத்துருவாரு, குடிச்சிருவாரு. ஆமே. இனி சில பேர் எங்க மாமியா தான் எனக்கு சத்துரு, நீ சில பேர் என் மருமக தான் சத்துரு. சரி, உங்க சத்துருவை விட்டுருங்க. ஆபிரகாமுக்கு பாஸ்டர் சொல்றாரு, மெல்கிசேதேக்கு பாஸ்டர் சொல்றாரு, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு சத்துருவை ஆபிரகாம் கையில ஒப்பு கொடுத்தார்னா, உங்க சத்துருவையும் உங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஆமென். வெயிட் பண்ண கையதான். யார் உங்க சத்துரு? என் மருமகன் தான் சத்துரு. ஹலோ, அதுக்கு எதுக்கு மருமகன் பேர் வைக்கணும்? மறு பிசாசினே பேர் வச்சிடலாமே. மருமகன்னாலே நேசிக்க வேண்டிய மகன். ஆமென். அப்ப சத்துரு யாரு? சபைதான் உங்களுக்கு சத்துருவை அடையாளம் காமிக்குது. வேற உலகத்துல எங்க போனாலுமே உங்களுக்கு சத்துருவை வளர்த்துவாங்களே தவிர சத்துருவை அடையாளம் காமிக்க மாட்டாங்க. சபைதான் உங்களை சத்துரு யாருன்னு காமிக்குது. ஆபிரகாமுடைய சத்துரு யாருங்க? இந்த 12வது அதிகாரத்துல கர்த்தர் கூப்பிட்டு வந்தாருங்க. 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக்கு பாஸ்டர் வந்து சொல்றாரு, எப்பா நீ ஜெயிச்சிட்டப்பா. பக்கத்துல கையப்படி சொல்லுங்க, நீ ஜெயிச்சிட்டப்பா. என்ன ஜெயிச்சிங்க? உங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? உங்களை நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போர் செய்து, மாம்சம் ஆவிக்கு விரோதமா போய் போர் செய்து, லோத்துவனுடைய மெய்ப்பர்களும் ஆபிரகாமோட சண்டை போட்டு போயிட்டாங்க. இப்ப லோத்துவனுடைய மெய்ப்பர்களும் சோதோம் கொமோரா பட்டணத்தோடு சேர்ந்து போய் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம்? போட்டும் இல்ல தெரியும். கர்த்தர் நின்று என்ன பண்றாரு? யுத்தம் பண்றாரு. பாத்தியா, நான் ஜெபிச்சேன்னு வச்சுக்கவே, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் முட்டி போட்டு ஜெபிச்சான்னா, முட்டி போட்டு ஜெபிச்சா அவன் முதுக காட்டி ஓடுறக்கா முட்டி போடுற ஜெபம்? ஹலோ, நான் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சேன்னு வச்சுக்கோ, வாயில என்ன வரும்? ரத்தம் கக்கி செத்து போயிருந்தேன். ஆட்டா பாவிங்களா, ஒரு பாஸ்டர் மேல கேஸ் போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற பாரு, சாபம் வரும். ஆடா பாரு, இங்க என்ன சொல்றாரு மெல்கிசேதேக்கு பாஸ்டர், டே நீ ஒன்ன ஜெயிச்சுட்டடா. அவன் வேணா அவனை சத்துருவா பார்க்கலாம், நீ தேவனை போல அவனை பார்த்துட்ட, பிள்ளையா பார்த்துட்ட. அதனால அவனுக்கு நீ இறங்கி போய் அவனுக்கு உதவி செஞ்சுட்ட. பாத்தியா, அங்க நான் உனக்கு துணை நிக்கிறேன்டா, நான் உனக்கு அப்பத்தை கொடுக்கிறேன், நான் உனக்கு திராட்சை ரசத்தை கொடுக்கிறேன். ஆபிரகாமே நீ நல்லா இருப்படாங்கிற. புரியுதா? சத்துருவை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை, உங்களை துன்பப்படுத்துவதற்காக இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் தான் மெல்கிசேதேக்கு கொடுத்தார். நீங்க வந்துட்டு பாஸ்டர் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பண்றாங்க, அப்படி பண்ணுவாங்க, அவங்கள அப்படி பண்ணணும். ஆமென். மண்ணை வந்து கோதுமை அப்படியே போட்டு நெருக்கணும் பாருங்க, அந்த கோதுமை மண்ணுல போய் சாகணும். அப்பனா தான் ஒரு தாவரம் வெளியில வரும். அந்த தாவரத்துல இருந்து 1000 கோதுமைகள் வரும். அந்த கோதுமை தான் மாவாகும். அந்த மாவு தான் தேவ சமூகத்துக்கு வரும். அந்த மாவு தான் தேவனுடைய அப்பமா உங்களுக்கு எனக்கு பரிமாறப்படும். நீங்க ஏதேதோ மதத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தான் உங்களுக்கு சத்துருவை தவிர யாருமே உங்களுக்கு என்ன கிடையாது. இயேசு சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை
சிநேகிகள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா ஒரு பெண்மணியை பிடிச்சிட்டாங்க. உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. இயேசுவின் இடத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஓயாம அந்த பெண்ணு மேல என்ன பண்றாங்க, பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த அம்மா செஞ்சதை நாங்க பார்த்தோம், அப்படி நடந்துச்சு. சரி பாத்தியா, அந்த ஐயா எங்க போனாரு? இந்த தப்பு பண்றதுக்கு ஒரு ஆம்பளை வேணும், பொம்பளை வேணும். இந்த அம்மா மாத்திரை புடிச்சிட்டு வந்துட்டாங்க, அந்த ஐயா எங்க போனாரு? உங்க சொந்தக்காரனால விட்டுருவீங்க. அப்ப சொன்ன குற்றமே சரி கிடையாது. இதுக்கப்புறமும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இயேசு விரலினாலே தரையில் எழுதினார். அந்த பிரசன்னம் நிறைந்த எழுத்து தரையில எழுதினதுக்கு அப்புறம் எல்லாரும் மனசாட்சியில குத்தப்பட்டு அவரவர் கல்லுகளை கீழே போட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த அம்மாவை பார்த்து கேட்கிறாரு, எம்மா உன் மேல கல்லெறிய வந்தவங்க எல்லாம் எங்கம்மா? அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? அந்த அம்மாண்டிய கேளுங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அந்த ஸ்திரியை தவிர வேற ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? தீர்க்கவில்லையா என்றார். இல்லை ஆண்டவரே. இப்போ உன் மேல குற்றம் சாட்டினவங்க எல்லாம் எங்கம்மாங்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது? இருக்கிறாங்களா இல்லையா? இல்லையா? இந்த சர்ச்சில் உங்களை யாருமே குற்றம் சாட்டவே இல்லையா? நான் சொல்றேன், பாஸ்டரே குற்றம் சாட்டினாரு. உனக்காக இந்த பிரேயர் வச்சிருக்கிறேன், நீ பிரேயருக்கு வர மாட்டேங்கிற, என்ன நினைச்சுங்கிற? உடனே நம்ம என்ன, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? ஆனா அந்த அம்மாட்ட கேளுங்க, குற்றம் சாட்டினவங்க எல்லாம் எங்க? எல்லாம் அந்த தெருவுல போயிட்டாங்க, இந்த தெருவுல போயிட்டாங்க, முன்னாடி போயிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க, அவரவர் வீட்டுல இருக்கிறாங்க. ஆனா அந்த அம்மாட்ட இல்ல. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு தண்டனை மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வராம இருந்திருந்தா வாழ்நாள் முழுவதும் நான் விபச்சாரியாகவே வாழ்ந்து நரகத்துல போய் நரகத்தின் பிள்ளையா போயிருப்பேன். நான் உபத்திரவப்படுத்துவதற்கு அவர்கள் எனக்கு உதவி செய்தாங்க. நல்ல இயேசுவின் இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எனக்கு நல்லது செய்திருக்கிறாங்க. ஒருவருமே எனக்கு தீமை செய்யவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சத்துரு தெரியுதா? பரிசுத்த ஆவி இல்லாம பார்க்கக்கூடிய கண்கள் தெரியுதா? பரிசுத்த ஆவி இல்லாம சிந்திக்கிற சிந்தனை தெரியுதா? பரிசுத்த ஆவி இல்லாம மற்றவங்களை பிளைம் பண்ணக்கூடிய திங்கிங் தெரியுதா? மெல்கிசேதேக்கு தான் சொல்றாரு, நீ ஜெயிச்சுட்டா ஆபிரகாமே, அவன் வேணா எப்படியா பேசிட்டு போட்டோம், அவன் ஒரு முட்டாள். யாரு? லோத்து மிகப்பெரிய முட்டாள். சார் முன்ன பின்ன தெரியாத. அடுத்த வசனம் சொல்லுதுங்க, அந்த சோதோம் கொமோரா பட்டணத்து ராஜா வந்து ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு, ஜனங்களை நீ எனக்கு கூட பொருள் எல்லாம் எடுத்துக்கொண்டு. நன்றி கெட்ட மனிதன் வந்து பேசவே இல்லை பாருங்க. ஆபிரகாம்கிட்ட பேசினார்களா? ஆபிரகாம்கிட்ட பேசினாரா? லோத்து வந்து பேசினாரா? அண்ணன் முறைன்னு வச்சுங்க, சித்தப்பா முறைன்னு வச்சுங்க. அப்பா மெய்ப்பொருளுக்கும் பிரச்சனையாச்சு, நான் இதுல ஏதோ பண்ணிட்டேன், அதனால மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்னு அவன் ஏதாவது சொன்னானா? நன்மை செய்தோம் நன்றி மறக்கிறவன் துரோகி. அவன் குடும்பத்தை பாருங்க என்ன நிலைமையில போயிருச்சு. அவன் சந்ததியே மோசமான நிலைமையில போயிருச்சு. சார் அவன் அப்படி போனான்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனா நான் என் தேவனோடு நடக்கிற மனுஷன், நான் என் தேவனுடைய சபைக்கு வருகிற மனுஷன், நான் தேவனுடைய அப்பத்தை புசிக்கிற மனுஷன், நான் தேவனுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற மனுஷன். இந்த தேவனை இந்த பூமியில வாழ்ந்து காண்பிப்பதற்கு எனக்கு ஒரு மெல்கிசேதேக்கு இணக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாகிய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வெற்றி என்னால வரல, எனக்கு பிரதான ஆசாரியனாகிய இயேசு சொன்னாரு, அவர் தான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணினார்னு. உன்னைய இந்த வெற்றியை நான் கனம் பண்றேன்னு தசமமாக அவருக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு கிடைக்கிற வேலை உங்க படிப்புல வந்தது இல்லைங்க. உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் உங்களுடைய கைபலத்துல வரல, கர்த்தரால வந்ததுங்கிற நான் அங்கீகரிக்கிறேன், இதனால நான் காணிக்கை கொடுக்கிறேன்னு வந்து கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு நல்ல பாஸ்டர் கிடைச்சார். ஆமென். அதுபோல இந்த கேரளா மாநிலத்துல இந்த மூணார் பகுதியில தேவனால எழுப்பப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற தேவ தூதர்களை போல வைத்திருக்கிற தேவ மனிதர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எலிசா எனப்பட்ட ஒரு தேவ மனிதன் இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுடைய வேலையும் தெரியலைங்க. என்னைக்கு எலிசா இறந்தாரோ
அன்றைக்கு மோவாபிய தண்டுகள் இஸ்ரவேலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக எனக்காக தேவ சமூகத்துல நிற்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில இல்லாம போனாங்கன்னா அன்றைக்கு நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தை இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நடக்காது பாருங்க. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். மெல்கிசேதேக்கை போல நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், கர்த்தரோடு ஒப்புரவாருங்கள் என்கின்ற ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு சத்துரு யாருங்கிறது எனக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்கிறாங்க? வேதம் தான் சொல்லி கொடுக்குது. ஒருவேளை அமாவாசையில நீ போய் என்னதான் போய் எலுமிச்சம்பழத்தை வாங்கி தோடு வாங்கி தகடு வாங்கினாலும் ஓடும் தகடு உன்னை ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. உனக்குள்ள உயிர் தெழுந்த இயேசுவினுடைய ஜீவன் வேலை செய்யுது பாருங்க. அல்லேலூயா. இயேசு பாதாளத்துக்குள்ள போன உடனே பாதாளத்துல இருந்த பரிசுத்தவான்களா வெளியில வந்தாங்களாமா. அந்த உயிர் தெழுதலின் தேவ பிரசன்னத்தை சுமக்கிற உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற இதை விசுவாசிக்கணும் பாருங்க. ஒரு நல்ல ஒரு பாஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆமென். இரண்டாவது, ஆபிரகாம் வீட்டுல எப்படி இருந்தாராமா? நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கல 22வது அதிகாரத்தினுடைய ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், சாரி மன்னிக்கிறேன், 21வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமே. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு வீட்டுல எப்படி இருக்கிறாரு? நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் வீட்டுல? உண்மையை சொல்லுங்க. நீங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு மனசை காயப்படுத்திட்டாங்கன்னா இந்த அம்மா தான் பாவம் பேசிச்சு. இந்த அம்மா நிறைய இடத்துல தப்பு பண்ணிருப்பாங்க பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்மள மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புறார். ஆமென். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். பவுல் ஒரு இடத்துல சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்கள்ட்ட எதுவுமே இல்லையா, உடனே எல்லாத்தையும் இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு எதுவுமே இல்லைன்னு துக்கப்படாதீங்க. ஒரு நாள் வானத்துல நட்சத்திரமே இல்ல, ஆண்டவர் ஆபிரகாமை கூட்டி கொண்டது வானத்தை அண்ணாந்து பாருப்பா, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன கூடுமானா என்னப்பா, இது போல உன் சந்ததி இருக்குன்னு சொன்னாராமா. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தர் அது அவருக்கு நீதியாக எண்ணினார். என்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாங்க, நீ பாக்குற இந்த நட்சத்திரம் ஒரு நாள் வானத்திலேயே இல்ல, அது எனக்குள்ள இருந்தது. எனக்குள்ள இருந்ததுக்கு நான் வானத்துல வச்சு வானத்தையே அலங்கரிச்சிருப்பேனா, உன்னிடத்துல பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத, உன் பிள்ளை இப்ப எனக்குள்ள இருக்கிறா, ஒரு நாள் அந்த பிள்ளையை உனக்குள்ள கொடுப்பேன், உன் பிள்ளை இப்படி பூமியில ஒரு ஸ்டாரை போல பிரகாசிப்பாங்கன்னு கர்த்தர் சொன்னதை விசுவாசிச்சாரு. கர்த்தர் அதை நீதியா எண்ணினார். ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்களும் நானும் துக்கத்தோடு தேவ சமூகத்தில் இருக்க கூடாது. என் ஆண்டவர் உயிரோட இருக்கிற வரைக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு குறித்ததை என் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஒருவேளை கால தாழ்த்தினாலும் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இப்படி இருந்த ஆபிரகாம் இப்ப வீட்டுல எப்படி இருக்கிறாரு? சாராளாமா சொன்னாங்க, இந்த பிள்ளையும் அந்த வேலைக்காரி என்ன பண்ணிரு, வீட்டை விட்டு துரத்திரு. கட்டும்போது மாத்திரம் சந்தோஷமா கட்டிட்டாரு, துரத்தருக்கு அவரால் என்ன பண்ண முடியல. வலிக்குது மனசு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணவே இல்லைங்க, ஆண்டவர் தேடி வந்து வசனத்தை கீழ் வசனத்தை வாசிக்கலாம். 12 வாசிங்க. வீட்டுக்கு வந்தாரா? ஹலோ, வீட்டுக்கு வந்தாரா? அப்பொழுது தேவன் ஆபிரகாமை அப்ப நோக்கினா என்ன? இவட நோக்கு மனசுல ஆயோ வந்துட்டாரா இல்லையா? பிரேயர் பண்ணாரா? மனசு நேரடி அங்க இருக்குது. இந்த மனசு அப்படியே கலங்குச்சுன்னா நேரம் அங்கிருந்து இங்க வந்துடுவாரு. ஆமென். ஆபிரகாம் சரீரத்துல மாத்திர விருத்த சேதனம் இல்லைங்க, இருதயத்திலும் விருத்த சேதனம் பண்ணி, இருதயத்துல கலங்குனா இருதயத்தோட விருத்த சேதனம் பண்ணின உடன்படிக்கை பண்ணின தேவன் இறங்கி வருவார். ஆபிரகாமை பார்த்து, ஏப்பா உன் மூஞ்சி இப்படி இருக்க கூடாதுப்பா, நீ தேவனுடைய மனுஷன், நீ ஏன் துக்கமா இருக்கிற? ஓ மனைவி சொன்னபடி அவளை என்ன பண்ணிரு, இல்லையோ அனுப்பிடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டார்.
கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை அனுப்பிச்சு விட்டாரு, பிள்ளையை அனுப்பிச்சு விட்டாரு. வனாந்தரத்துல பாத்துக்கிட்டாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? ஆபிரகாம் கொடுத்த எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. வனாந்தரத்துல இந்த பிள்ளைய வாழ வைப்பதற்காக ஒரு ஜம் ஜம்னு ஒரு வாட்டரை திறந்து வச்சு இன்னைக்கு வரைக்கும் ஜம் ஜம்னு ஓடிட்டு இருக்கு. ஆமென். இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்த ஜம் ஜம் வாட்டரை போய் எடுத்துட்டு வராங்க. மக்கா மதீனால போய் இந்த ஜம் ஜம் வாட்டர் யாரு கொடுத்தது? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவர் கொடுத்தது. அல்லேலூயா. உங்க இருதயம் மாத்திர கர்த்தரோடு சரியா ரிலேஷன்ஷிப்ல இருந்துச்சுன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம். நீ மனசுல கவலைப்பட்டாலே உன்னை தேடி வந்து பேசுற ஒரு ஆண்டவர். பிரதர், நான் பல நாள் ஜெபம் பண்ண பிரதர், ஆண்டவர் கேட்க மாட்டார். இவர் ஜெபமே பண்ணல சிஸ்டர், மனம் கலங்கி நின்றாரு. கர்த்தர் தேடி வந்து சொன்னார், ஆபிரகாமே நீ ஏன் துக்கமா இருக்கிற? அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை விட எது முக்கியம்? பக்கத்துல போய் ஜெபத்தை விட எது முக்கியம்? மனசு முக்கியம். சுத்த மனசாட்சியோட இருங்க. 21 நாள் உபவாசம் இருந்து மனசாட்சி சுத்தம் இல்லைன்னா, இந்த பலூனை பாத்துக்கிறீங்களா? பலூனு காத்துல ஊதும் போது பலூன் எப்படி இருக்கும்? அப்படி பான்னு நிக்கும். காத்து போனன்னு என்ன ஆயிரும்? அது போல இந்த கன்வென்ஷன் கூட்டத்துல பான்னு போயிட்டு கன்வென்ஷன் கூட்டம் முன்னே டஸ்ன்னு போயிடக்கூடாது. உள்ள வித்து வேலை செய்யணும் பாருங்க. அல்லேலூயா. உள்ள மனசு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியலுக்கு மனசுதான் ரொம்ப முக்கியம். இயேசு வந்து மனம் மாறுங்கன்னு எங்கேயுமே சொல்லல. மனம் மாற முடியுமா? உலகத்தான் சொல்ற மனம் ஒரு தமிழ் என்ன நல்ல புரியல. மனம் ஒரு குரங்காமா, மங்கி. இந்த மங்கி இங்க இருந்து எங்க போகும்? அடுத்த மரத்துக்கு போகும். அடுத்த மரத்துல இருந்து என்ன பண்ணுவோம்? மங்கிய சொல்றேன், சபை விட்டு சபை தாண்ட விசுவாசியை சொல்றேன். ஹலோ, மனசு வந்து குரங்கு. அதனால ஆண்டவர் மனம் திரும்புன்னு சொல்லல, மன திருந்துன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? இந்த சைடு பரலோக ராஜ்யத்தை வச்சாரு. மன திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எதை ஹைலைட் பண்ணாரு? மனசை ஹைலைட் பண்ணல. எதை ஹைலைட் பண்றாரு? நீ நிறைய ராஜ்யத்தை பார்த்துக்கிட்டே இருந்த, இப்ப கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பு. என்ன ராஜ்யம் இருக்குது? இதுக்குள்ள உன் மனசை உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மனசு பரலோக ராஜ்யம் என்ன பண்ணிட்டு போயிடும்? இழுத்துட்டு போயிருட்டார். இன்னைக்கு நிறைய பேர் மனம் திரும்புன்னா நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பிரதர். ஏதாவது செய்ய சொல்லி மனசு சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் பக்கமா மனசை திருப்பு. இந்த ராஜ்யத்துல இருக்கிற பொக்கிஷம் உன்னை எங்கேயோ கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் மனசை கொஞ்சம் சரிப்படுத்தணும் பாருங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துல மனசாட்சியில குத்தப்பட்டு ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாங்க. வா முங்கு ஞானஸ்தானம் எடு. அவ்வளவுதான். ஞானஸ்தானத்துக்கு முதல்ல எங்க நடந்தது மாற்றம்? மனசு. இங்க மதம் மாற்றுகிற வேலை அல்ல, மனம் மாற்றுகிற வேலை நடக்குது. ஆமென். பாவத்துக்கு விரும்பி செய்து கொண்டிருந்த மனம் இப்ப நீதியை பக்கமா செய்வதற்கு மனசு ரொம்ப முக்கியங்க. ஆபிரகாமுடைய மனசை சென்சிட்டிவா கர்த்தர் மாத்தினார் பாருங்க. அவரை தூக்கி வீசிட்டு போனா ஒண்ணு ஆகுறதுல வேலைக்காரி தானே. அதான் தப்பு. கொஞ்ச நாளாவது என் கூட என்ன பண்ணிருக்கிறா? வாழ்ந்திருக்கிறா. அப்பா அப்பான்னு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா என்ன பண்ணிருக்கான் அந்த பையன்? என்ன கூப்பிட்டு இருந்திருக்கிறான். இன்னைக்கு திடீர்னு பிள்ளை வேண்டான்னு தூக்கி வீசிட்டு போயிட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த புத்தியே இல்லை. பிள்ளை வேண்டாம், மனைவி வேண்டான்னு போயிடுறாங்க. அந்த பிள்ளை எதிர்காலம் என்னவாகும்? தகப்பன் இல்லாம அந்த பிள்ளை எப்படி வளருவான்? தாய் இல்லாம எப்படி வளருவான்? நீ வேணா உனக்கு வேணா இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டு போயிடலாம், நீ வேணா இன்னொரு புருஷனை கட்டிட்டு போயிடலாம். இன்னொரு தகப்பனையும் தாய் இந்த பிள்ளை சூஸ் பண்ண முடியுமா? மனசு வலிக்குது. ஆபிரகாம் கதறான், ஆண்டவரே நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தர் என்ட்ரி ஆகி சொல்றாரு, கவலைப்படாத ஆபிரகாமே, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் கல்யாணம் பண்ணவே இல்லை. ஆதாரமா கல்யாணம் பண்ணாங்களா? அந்த அம்மா கல்யாணம் பண்ணவே இல்லை. அந்த பிள்ளைய நல்ல வனாந்தரத்துல ஒரு எகிப்து பெண்மணிக்கு கட்டி கொடுத்தாங்க. வனாந்தரத்துல அவன் வல்லவனானான். இன்னைக்கு நீங்களும் நானும் மனசு, உங்க மனசுக்கு எதிராக நீங்க ஒரு காரியம் செய்யாதீங்க. உங்க மனசாட்சியே உங்களை சூடு அப்படியே தொடுதா,
கொஞ்ச நேரம் உபவாசம் போட்டு ஆண்டவர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு ஆண்டவர் எங்க இருந்தாவது ஒரு சொல்யூஷனை கொடுப்பார், ஒரு விடை ஆண்டவர் தருவார். ஆமென். ஆபிரகாமுக்கு கிடைச்ச 2வது ஆசீர்வாதங்க. 3வது ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் இருக்குது, அதை மாத்திரம் காமிச்சு நான் ஜெபிக்க வாசிக்கலாம். 23வது அதிகாரம் 2-6 வரைக்கும் வாசிக்கலாமே. சாராள் மரித்தாள், புலம்பி அழுதான். ஆபிரகாம் எழுந்து போய் பேசி கண்முன் இராதபடி அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கேட்கிறார்களோ. என்ன கேட்கிறாரு? நம்ம சர்ச்சுக்கு இடம் வேணுமா? வாங்கலாமா வேண்டாமா? வாங்கணும். ஆமே ஆமே. என்னவே என்ன அழுத பிள்ளைக்குத்தான் என்னது? ஆமா. சர்ச்சுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் சொல்றீங்க எங்க சர்ச்சுக்கு இடம் வேணும்? பெத்தேல் சபையை கர்த்தர் நல்ல இடத்துல இன்னும் மகிமையாய் பயன்படுத்த நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல இடத்தை, ஏன்னா இது சொல்லி இருக்கிறாங்க, இது வீடு கட்டிக்கலாம், மற்ற எல்லா காரியங்களும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் செய்யறாங்க. ஆண்டவர் தன்னுடைய சபையை அவர் மகிமைப்படுத்துவார். இப்ப ஆபிரகாமுடைய மனைவி எங்க இருந்துட்டாங்க? ஆபிரகாமுடைய மனைவி எங்க இருந்துட்டாங்க? படிங்களே அந்த வசனத்தை படிங்க. கானான் தேசத்தில் உள்ள கிரியாத் அர்பாவில மரிச்சிட்டாங்க. கிரியாத் அர்பாவில மரிச்சிட்டாங்க. அங்கேயே ஒரு லேண்ட வாங்கி கட்டிருக்கலாம்ல, கலரை கட்டிருக்கலாம்ல. எங்க போறாராமா? எப்ரோன்ல போய் ஏத்தியின் புத்திரரிடத்துல போய் ஒரு ரியல் எஸ்டேட் கொடுங்கன்னு போய் கேட்கிறாரு. எஸ்டேட்னா என்னது? இந்த மாதிரி நம்ம ஒரு என்ன பூப்பாறை தானே, பூப்பாறை மாதிரி ஒரு எஸ்டேட் கொடுங்க. என் மனைவி என்ன பண்ணணும்? எவ்வளவு கொழுப்பு பாருங்க. ஒரு அம்மாவை அடக்கம் பண்றதுக்கு 6க்கு 6 நிலம் இருந்தா போதுமா போதாதான்? எஸ்டேட் எதுக்கு? நம்ம நினைக்கிறோம், நமக்கு அப்படித்தான் இருக்குது பாருங்க. இவர் போய் அவன்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்றான்? ஐயோ நீ சீமானா இருக்கிற. நான் சீமானா நீங்க வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, பணக்காரரா இருக்கிற, அதனால நீ என்ன பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, சும்மாவே எடுத்துக்கோ அப்படின்னா, ஐயா இப்ப நீ சும்மா கொடுப்ப, அடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓம் பில்லா வருவான், இது என்னுடையதுன்னு சொல்லுவான். எழுதுனா எக்ரிமெண்ட் என்ன பண்ணிடு, போடு. 1000 ரூபாயா இருந்தாலும் என்ன பண்ணு, சீல் வை என்று பேச்சுவார்த்தை நடத்தி எஸ்டேட்டை விலைக்கு வாங்கினாராமா. யாரு? எதுக்கு? எந்த இடத்த? மம்ரே என்கின்ற ஒரு சமபூமியில். ஹலோ, மம்ரேங்கிற ஒரு சமபூமியை போய் விலைக்கு வாங்குறாருங்க. ஏன் மம்ரேங்கிற சமபூமியை போய் விலைக்கு வாங்குறாருன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல மம்ரேங்கிற சமபூமியில ஆபிரகாம் தன் வீட்டுல மத்தியானத்துல கூடாரத்துல இருக்கிற போது கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும் அங்க வர்றாங்க. வந்த போது ஆபிரகாம் சொல்றாரு, ஐயா அடியனுடைய வீடு வரைக்கும் வந்துட்டு போனீங்க, கொஞ்ச நேரம் இருங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலுக்கு என்ன கொடுக்குறேன், கொஞ்சம் அப்பமும் தண்ணீரும் தரேன், சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னபடியே செய் அப்படிங்கிறார். வாசிங்களே ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்தினுடைய 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் கலந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், கழுவி சாய்ந்து கொண்டிருங்கள், திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் போகலாம் என்றான். நீ சொன்னபடி செய் அப்படின்னாரு. எந்த இடத்துக்கு வந்தாங்க? தேவனும் தேவதூதர்களும் மம்ரேக்கு வந்த போது ஆபிரகாம் என்ன சொன்னாரு? தண்ணி தரேன், அப்பம் தரேன்னாரு. கொடுத்தாரா? கொடுத்தாரு. நீங்க சொன்னதெல்லாம் கொடுத்தீங்களா? நம்ம நீங்க நான் ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் பாருங்க. என்ன கொடுக்கிறேன்னாரு? அப்பம் கொடுக்கிறேன்னாரு. அப்பம் கொடுத்தாரான்னு கீழே வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க.
போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து, மாவை எப்படி எடுக்கணும், அப்பத்தை எப்படி சுடணும்னு யூடியூப்ல போட்டு காமிக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். எத்தனை படி எடு? 3 படி எடு. எப்படி சுடு, இப்படி சுடு சொல்லிட்டு அடுத்து வேலைக்காரனிடத்துல ஓடுறாரு. மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். சீக்கிரத்தில் சமைத்தான். 8வது வசனத்தை வாசிங்க. ஐயா என்ன கொண்டு ஆபிரகாம் அப்பம் எங்க? ஹலோ ஹலோ, அப்பம் எங்க சொன்னாரா? யார்கிட்ட சொன்னார்? அம்மா செஞ்சாங்களா? செஞ்சீங்களாமா? நம்ம அம்மா தான் கிடைக்கும். செய்வீங்களா கேட்டுட்டு அந்த அம்மாவை செஞ்சு அனுப்பிச்சிட்டானுங்க. நம்ம அம்மாட்ட ஐயா சொல்றாரு, செய்வீங்களா? செஞ்சாங்களா? ஹலோ, நான் கேக்குறேன், சாரா அம்மா செஞ்சாங்களா? சார் உங்க பைபிள், என் பைபிள்ல இல்ல, உங்க பைபிள்ல இருக்கா? யார் பைபிள்லயுமே இல்ல. அப்ப அம்மா என்ன பண்ணல? அப்பா சுடல. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த ஆளு நல்லா இருந்தாரு, நேற்றுக்கு வரைக்கும் திடீர்னு வந்து சாராய்ங்கிறதுக்கு பல சாராளுங்கிறாரு. இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சுட்டாரு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இது மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போதுக்கு மாவு இருக்குது, செய்யக்கூடிய மெத்தேடு இருக்குது, செய்யவே இல்லை. இதுக்கு அப்புறம் இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த இவங்க அவங்க கேட்கிறாங்க, உன் மனைவி ஆகிய சாராள்? சாரா இல்ல, சாராள். 18வது அதிகாரத்துலதான் பேரே சாராள்னு மாறுது. 17வது அதிகாரத்துல இப்ப தேவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொன்ன மாதிரியே கேட்கிறார், உன் மனைவி ஆகிய சாராள் அந்த அம்மா எங்க? கூடாரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் அந்த அம்மாவை சிரிக்க வச்சார். கூடாரத்துக்குள்ள அந்த அம்மா 99 வயசு ஆயிடுச்சு, குழந்தையே பிறக்கல. திடீர்னு இவரு பாட்டுக்கு சாராள் கீராள்னு பேரை மாத்திட்டு இருக்கிறாரு. என்னையா அந்த ஆளை இப்படி வந்து கெட்டு போயிட்டோமேங்கிற மாதிரி அம்மா என்ன பண்ணல, கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி இவரும் பாருங்க 17வது அதிகாரத்துல முகம் குப்புற விழுந்து என்ன பண்ணாரம்மா? அவர்கிட்ட அதையும் வாசிட்டு வந்துருங்க. 17வது அதிகாரத்தினுடைய முகம் குப்புற விழுந்து நகைத்து 17 வசீங்களே. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு இஸ்மவேலுக்காக ஜெபம் பண்ணான். இருதயத்துல சிரிச்சாங்க பாருங்க. யாரு சிரிச்சது? இதுதாங்க ஆசீர்வாதமே. ஹலோ, உங்க இருதயத்துல ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா கட்டாயம் பூமியில அது நடந்துரும். இந்த பையன் பேரு என்னன்னா சந்தோஷம். ஆபிரகாம் பையன் பேர் என்னங்க? அது பைபிள்லயே இல்லாத ஒண்ணு சொல்றாருங்க. அவன் பேரு சந்தோஷம் தான் உண்மையாலுமே. ஈசாக்குன்னா என்ன? நகைப்புன்னு அர்த்தம். சிரிப்பு எங்க வந்துச்சு? ஃபர்ஸ்ட் இருதயத்துக்குள்ள வந்துச்சு. ஆபிரகாம் இருதயத்துக்குள்ள வந்துச்சு. ஆபிரகாமோடு சேர்ந்து இருக்கிற சாராளமா இருதயத்துக்குள்ள வந்துச்சு. 2 பேருடைய இருதயமும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஈசாக்கு பிறந்து ஊரே சிரிக்குது. ஹலோ, கர்த்தருக்குள்ள இருதயத்தில் களி கூறுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த இடத்துல அடக்கம் பண்ணாதான் கட்டாயம் இயேசு ஒரு நாள் சிலுவையில மரிக்கும் போது இந்த இடத்துல அடக்கம் பண்ணா அவங்க எல்லாம் உயிரோடு எந்திரிப்பாங்கன்னு அந்த லேண்டை வாங்கி கொண்டு வந்து மனைவியை கொண்டு போய் அடக்கம் பண்ணாரு. அதுல அவரும் போய் அடக்கம் பண்ணாரு. வேதம் சொல்லுது, இயேசு சிலுவையில மரிக்கிற போது இந்த கல்லறையில மரித்த எல்லா பரிசுத்தவான்கள் உயிரோடு எந்திரிக்கிற போது இவர்கள் எல்லாம் உயிரோடு எந்திரித்தார்களாமா. அல்லேலூயா.
எத்தனை பேருக்கு மறுமையை குறித்த நம்பிக்கை இருக்குது? ஆமென். இன்றைக்கு நான் மரித்தா கூட கவலைப்பட போறதில்லை. ஏன்னா இயேசு வருகிற போது என்னுடைய சரீரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தம்மை ஆவி அனுப்பி எழுப்புவார். இதுதான் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல மிக மிக முக்கியமானது. இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு தேவை? அல்லேலூயா. இருதய சந்தோஷப்படணுமா படக்கூடாதா? கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது இருதயம் என்ன பண்ணணும்? மனம் மகிழ்ந்து களி கூறணும். பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிப்பதற்காகத்தான் ஆசீர்வாதமாகவே வந்த இயேசு சிலுவையில சாபமாய் தொங்கினார்.